இது நெல்லை ஜானின் சுனாமி அலையோசை. பாமகவின் செயல் தலைவர் அன்புமணி ராமதாஸ் 10.5% இடஒதுக்கீடை உடனே கேட்கிறார். அதை எப்படி உடனடியாக அமல்படுத்த முடியும்? அதற்கான ஒரு கமிஷன் போட்டிருக்கிறது. அவர்கள் அறிக்கை தர வேண்டும். அதன் பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பு வர வேண்டும், ஜாதி வாரி கணக்கெடுப்பு வர வேண்டும். உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது? அந்த தீர்ப்பை சொன்னவர் வேற யாரும் இல்ல, இப்பொழுது இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி PR கவாய் அவர்கள், நீதியரசர். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி இருக்கிறீர்கள், மீதமுள்ள 107 MBC ஜாதியுடைய உரிமைகளை மீறி இருக்கிறீர்கள், எனவே இது செல்லாது என்று சொன்னார். இந்த தரவுகள் வர வரைக்கும் நீங்கள் காத்திருக்கத்தான் வேண்டும். அன்புமணி அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? எங்களுக்கு 10.5 போதாது, இன்னும் கூடுதலாக வரும் ஜனத்தொகை வந்தால் நாங்களும் அதைத்தான் சொல்கிறோம், அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள், தேவையில்லாமல் அந்த மக்களை தூண்டி விடாதீர்கள். உங்கள் தந்தை என்ன சொன்னார் தெரியுமா? கோனாங்குப்பம் வெள்ளிவிழா மாநாட்டில் சொன்னார், நாங்கள் அதிமுக அரசை அணுகினோம், 21 உயிர்களை பலி கொடுத்தோம், கலைஞரை அணுகினோம், 20% இடஒதுக்கீடு கொடுத்தார், இன்று சமூக ரீதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று. அதை மதித்து அதை காப்பாற்றுங்கள், தூண்டாது.